போச்சு இதுக்கு. ஆயிலும் குறையல. இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரபு மாதிரி தான் ஒரே ஓரி ஆட்டம். ஸ்டார்ட் ஆகுது. ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரன் உனக்கு இல்லையா? ரோட கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, கூட்டம் நிறைய வருது. ஆரன் முத்தையா அண்ணன். அப்பா அண்ணன் எங்க? அதோ அண்ணே. என்னப்பா? இல்ல, வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியிலே மக்கார் பண்ணி சண்டு மாடி வாடு படுத்துச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா? வரமாட்டேன். அது இல்லைங்க, ஏன் வந்து நிக்கிறப்போ இல்லைங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமான்னு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏன்னா யார பாத்திரம் ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல, என் பேர் சொத்தல அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா, உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம். போய் சொல்லிட்டு வா. நீங்க சொல்றீங்க, நல்லா ஏமாதாச்சு. யாரா ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க. என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்டா பெருசா சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழகக்கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மாவா அனுப்புனாங்க? சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை. நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மகன் அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா? ஏண்டா நீ பொண்ணா? ஆம்பளை பையன் நினைச்சேன், இதெல்லாம் அண்டவாளி மாதிரி. மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானே, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானேன்னு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க்யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். சும்மா நிறுத்துமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்களுதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீலிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம். நில்லுமா, திரும்ப. என்னது ஒற்றை அடிக்கிற மூஞ்சில? என்ன நீ பாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டி கீழுங்கிற மிரட்டுற? உனக்கு தான் வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீலம் சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம். கோர்ட்ல சந்திப்போம். ஏன் பீச்சை சந்திச்சு பாக்கலையா? ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையும் மட்டமா வருது. அண்ணா, அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோர்ட்லயே வைப்பாங்க போட்டுருக்கு. அது சரி, டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னியே, அந்தமா எப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன், இறங்கிட்டான். என்ன பண்றீங்க? விதை வரைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழிக்கு ஏற போடுற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்து படுத்துறேன். அரிசியை பாருங்கயா, நெல்லு பயிராகிறது என்னென்ன பண்ண அதை பாருங்க. என்னையா காசை சில போட்டு தர்றியா? உன்னதான் தூக்க கைய. என்னது? உன்னையும் தான் தூக்க கைய. இதுக்காகத்தான் ஊரை விட்டு ஊர் வந்தியா? ஆமா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் என்ன அவமானப்படுத்துறதுக்கு உங்க 2 பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? சுட்டுப்படுவேன். அண்ணனை சுட போறியா? ஆமா, இது சாதாரண உடம்பு இல்லம்மா, கல்லு உடம்பு. சுட்டனா குண்டு வெளியே வந்துடும், ஆளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அண்ணன், எதுக்கு நீங்க கைய தூக்கிருங்க? அந்த பொண்ணு சுடுற குறி ஆட்டான் தெரியும். உங்களை சுடும், குண்டு என் மேல படும். ஐயோ என்னது? ஐயோ 2 வரைக்கும் என்னது? படிச்ச பொண்ணு. அண்ணே 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 3 அடுத்தது.
பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சுட்டு பின்னால வருத்தப்பட்டாலும் போடும். ஐயோ அண்ணே, 4 எண்ணாவது போடுறதுக்கு எண்ணனாலும் என் காதல் விழாது போடுறது. லோலா விழுந்துருச்சுமா. இப்ப என்னம்மா நீ கையை தூக்க? வெத்து துப்பாக்கி ஏமா? அப்ப என்ன சுட வரல? இல்ல சொல்லிச்ச, அன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்குது. ஏமா முடிஞ்சுதா? இந்த தடவையும் அவமானம் தான். நீ இல்லம்மா, யாரு வந்து அண்ணனை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாலும் மூஞ்சில கரிய பூச்சிட்டு போக வேண்டியதான். சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க தெரியும் சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்கும்படியான சூழ்நிலையை நீ தானே உண்டு பண்ணுன. பிறரை தண்டிக்கிறத விட தன்னுடைய தவறை திருத்திக்கிறது தான் முக்கியம். அப்படி என்கிட்ட என்ன தவற கண்ட? தவறு உங்ககிட்ட இல்லம்மா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் ஆரையா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இத போட்டு தப்புங்கிறியா? இதையும் போட மாட்டேங்கிறியா? அம்மா இது கிராமம். அம்மா, எல்லாரும் ஒரு விதமா இருக்கும்போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. கேட்டா இது புத்தி சொல்லி தெரிஞ்சிருக்க கேஸ் இல்ல, அனுபவத்துல தெரிஞ்சிருக்க கேஸ். அண்ணா நான் வரேன். என்னம்மா இது? உரலுக்கு பட்டி சுத்தின மாதிரி. புடவை கட்டுற நல்லா இல்ல, புடவை கட்டுற நல்லா இல்ல. இப்படிதான் புடவை கட்டுறதாக்கும். சரியில்லைன்னா கட்டி விட. ஐயோ சத்தம் போட்டு சொல்லாத. பொம்பளையா பிறந்துட்டு புடவை கட்ட தெரியலன்னா சிரிப்பாங்க. ஆமா, திடீர்னு புடவை கட்டுறதுக்கு ஆசை வந்துருச்சு உனக்கு? ஆச்சரியமா இருக்கு. நானே அந்த ட்ரெஸ்ஸோட வயல் பக்கமா போயிட்டு இருந்தேன்னா அங்க ஒரு ஆள் என்ன கட்டி, என்னது என்ன வந்து நீ கட்டிக்கோ, புடவை கட்டிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா எல்லாருடைய பார்வையும் கவனமும் உண்மையிலேயே படும், அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன போது கேட்கல, அந்த ஆளு சொன்ன உடனே கேட்டுட்டியாக்கும். இங்க பாரு, உன் மனச மாத்தின அந்த ஆளு யாரு? உலகம் தெரிஞ்சவர், உண்மை தெரிஞ்சவர், உள்ளம் தெரிஞ்சவர், மொத்தத்துல ரொம்ப நல்லவர். அம்மா அடி, அந்த நல்லவர் வாழ்க. ஆமா, நான் அறிவுரை சொன்ன போது தெரிஞ்சுக்காத உண்மைய அனுபவத்துல கண்டு தெரிஞ்சுக்கிட்டியாக்கும். சரி சரி, புடவை கட்டி விட. சரி சரி, நீங்க வா. ஓ கடவுளே, இவளுக்கு புடவை கூட கட்ட தெரியலையே. புருஷனை கட்டி எப்படிதான் குடும்பம் நடத்த போறாளோ? வாமா, எப்படி இப்படிதான் வா. என்ன நீ எப்படி இருக்க தெரியுமா? லட்சணமா அழகா இருக்கு. எங்க இப்ப நட பாக்கலாம். என்ன கையை கையை விட. இப்ப நட. என்ன இந்த கையை இந்த கையை விட. அப்ப எப்படி நடக்கிறது? எப்படியா? இங்க பாரு, இப்படி அடக்க ஒடுக்கமா நடக்கணும். எங்க நட பாக்கலாம். இப்படி மறுபடி பத்தியா? கை இப்படி வச்சுக்கணும். இப்படி எங்க நட. அப்படிதான். சிரிக்காதீங்க. அன்னைக்கு சிரிச்சு இன்னைக்கு சிரிச்சா எப்படி? சிரிப்பு ஒண்ணுதான், அர்த்தம் வேற. அன்னைக்கு ஏளனமா சிரிச்சேன், இன்னைக்கு இறக்கமா சிரிக்கிறேன். மொத்தத்துல உங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கு. சிரிச்சேன்னா நல்லதுதான். எனக்கு நல்லா வேணும். மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு படைய மாத்திக்கிட்டு படைய கட்டிக்கிட்டேனே, அதுக்கு என் மூளைய
அந்த அளவுக்கு ஏன் போற? அது சரி, யார் பேச்சோ கேட்டேன்னு சொன்னீங்க, யார்? சொல்ல முடியாது. சரி வேண்டாம், இருங்க. பரவாயில்ல. நிஜமா யாருன்னு உங்களுக்கு தெரியாது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி முன்னால் நிக்கிறாரே, அவர்தான். ஓஹோ, இதனால தான் இந்த மாசமா? சரி, பேரு? ஓம் பேரு? விஜயா. விஜயா? அம்மா, என்னடா சோர்ந்து வர்றேன்? சந்தோஷமா வர்றதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. ஏன் மாமா? அங்கங்க நிக்குது. என்ன நிக்குது? ரயிலா? ஐயோ, ரயில் தான் அன்னாடு நிக்குது. உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, அட பாவி, என் கடனை கொடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. நான் என் பணத்தை எவன்டா கொடுப்பா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, நானும் அடுத்த ஜென்மத்திலாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ, உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க நிச்சயமா நாயா தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தை அடைச்சுறேன். வேலை கேள்வியா சரியில்லை, முதல்ல எதிர்த்து நெல்லு உட்காராத. என் பணம் போச்சு. பாவி பயலுக்கு ரத்தம் நிக்கிற வியாதியா? இல்லங்க, இருக்கிறேன்னா யாராவது கையக்கார பிடிச்சு விட்டாங்கன்னா ரத்தம் சுறுசுறுப்பா ஓடுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அறிவு இருக்கா உனக்கு? பெத்தவன் நான் இருக்கேன், என் முன்னாலே அவனை பிடிக்கலையா? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? உன் உடம்ப பிடிக்கிறதுக்கு எவனையா கூட்டு வரப்படாதா? கடன் படம் திரும்பி வேணும்னா நீங்களே கையக்கார பிடிச்சா என்ன? கருமா, என் தலையெழுத்து காசையும் கொடுத்து காலை பிடிக்கணுமா? என் தலையெழுத்த பாரு. என் தலை அப்பா, காலத்துக்கு மேல ஏண்டா ரத்தம் ஓடுதா? இல்ல இல்ல, நிக்குது. பரமா பிடிக்கும், நல்லா பிடிக்கும், வெக்கப்படாம பிடிக்கும். முடியலையா? புட்டுருக்க. எப்பாடா அடுத்த ஜென்மம் தான். ஐயோ ஐயோ, அடுத்த ஜென்மன்றானே. எலும்பு மாதிரி நினைச்சேன், எறும்பு மாதிரி இருக்கே, எறும்பு மாதிரி இருக்கே. என் உடம்ப எவனாவது ஒருத்தன் பிடிக்கணும் போல் இருக்கு. என்னால முடியாது. ஐயோ நிஜமா என்னால முடியலமா? உன்னால முடியல. அக்கம் பக்கத்துல யாராவது பிடிச்சாம சொல்லையா? ஐயோ, அக்கம் பக்கத்துல யாரா இருக்கிறான்? தலைமாட்டி நிக்கிறேன், கூப்பிடு. அது என் பொண்ணாச்சே. பொண்ணை கூப்பிடாம பக்கத்து வீட்டு பொண்ணையா கூப்பிடுங்க. அப்பா, அம்மா, நிஜமாவே என்னால முடியல. மூச்சு வாங்குது. ஆபத்து பாவம் இல்ல, போயிட்டான்னா பணம் போயிடும். புடியுமா? ஐயோ ஐயோ, நீ புடியுமா? தயவு பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன இந்த வியாதி வந்தது? ஐயாம்மா கேக்குறேன். மெல்ல புடி, மெல்ல. அன்னைக்கு குடிய தோணும் பாரு, அதே பிடிக்கிறேன். கைய புடி, கைய புடி. குடிய வெட்ட சொன்னாலும் உங்க அப்பா அன்னைக்கு பிடிச்ச வியாதிதான். அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா என்ன போய் குடிய தோண்ட வச்சானே, அவனுக்கு பழகி படி வாங்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த என்ன அநியாயம்? உங்க கண் முன்னாடியே உங்க பொண்ணு. யோ, கடமைக்காக பிடிக்கலையா, கடனுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பாவி பயலுக்கு ரத்த நிக்கிற வியாதி, அதுக்காகத்தான் அவன் கூட்டு வந்தேன். போய் பாரு. அது புது வியாதி. குடிச்சு பாருயா. நாடி நல்லா தானே பேசுது. இப்ப ஒண்ணு இல்ல. வைக்கா இல்லையா? ஒண்ணு இல்ல. பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்த நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லையா? எப்படிமா? ஓஹோ, இருக்கும் இருக்கும். இப்படித்தான் இப்பதான் இதே மாதிரி ஒரு கேஸ முடிச்சுட்டு நேரம் இங்க வரேன். இங்க பாருங்க, இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நோண்டி அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கொண்டு இல்லை, எனக்கு கொண்டு இல்லை. என் உடம்பு கொண்டு இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் எல்லாம் வலிச்சதெல்லாம் நடிப்பு. நடிப்பா? ஆமா, குப்பை கொட்டத்துக்காக குடிய தோண்ட வச்சுல என்ன படிக்க முடி வாங்கறதுக்காக உன்னை கையக்கார பிடிக்க வச்சேன். ஆமா, சரியா? அவகைய பிடிக்க கையோட என்னது? கையோட பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதம் தனியா போவானா? யார் பொண்டாட்டி? யார் சொன்னா? யார் சொல்? யோ, பாத்தியா இல்லையா? இந்த பொண்ணு என்ன கையக்கார பிடிச்ச அமர்த்த நீ கண்ணால பாத்தியா இல்லையா? 4 பேர் மத்தியில இதை போய் கேட்டா சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன். அவ்வளவுதான். யோ, 1000 ரூபாய் கடன் கட்டிய வேணுமா வேண்டாமா? வேணும். இதெல்லாம் பார்த்ததா சொல்லுவியா வெளியில? மாட்டே 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 மாட்டே. யோ, பிள்ளையார் கோயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டி புள்ள குட்டி சத்தியமா கேட்பேன். சொல்லுவியா மாட்டியா?
என்ன நம்பி இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீங்க மாத்தி எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி பெருசு. தம்பி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்தது அப்படியே அப்பட்டமா சொல்றேன். நான் வர்றேன். வாழ்க வைத்தியர் வாழ்க வைத்தியர் வாழ்க. ஏன் அப்படி பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழ விடுங்கப்பா. காண விடு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். போங்க. ஆமா இப்போ நீங்க வெளிய எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க.